ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. வெயிட் பண்ணுங்கப்பா, டாபிக் சொன்ன உடனே பேக் பட்டன் தேடுறது. நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்களேன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட இன்னொரு வேர்ஷன் தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி NEP is gonna to be the biggest landmark in the history of Indian education and there is no doubt in this. Right. 1968 திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வெளியிட்டது தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து 1986 எகெயின் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இதை வெளியிட்டார். காலம் கடக்க எல்லாமே மாறும் இல்லையா? அதே மாதிரி இதுவும் மாறுச்சு. எகெயின் 1992 ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா திரு நரசிம்மராவ் அவர்கள் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து இதை மறுபடியும் வெளியிட்டார். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இந்த 1992 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான். 2017 நியூ எஜுகேஷன் பாலிசி கஸ்தூரி ராஜன் என்பவர் தலைமையில் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போன வருஷம் அதை வெளியிட்டாங்க. சில மாற்று கருத்துகள் நிறையா இருந்துச்சு. மறுபடியும் அதை மாற்றி இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. நம்மளாம் எப்படிங்க படிச்சுட்டு இருக்கோம்? 1st to 10th வரைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். 11th 12th நம்ம கெரியருக்கு எது ஆப்டான சப்ஜெக்ட்ஸோ அதையே தேர்ந்தெடுத்து அந்த 6 சப்ஜெக்ட்ஸை படிக்கிறோம். ஆனால் ஸ்கூல் எஜுகேஷனில் இப்போது நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படிப்பட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தா 5+3+4+4. அது என்னப்பா 5+3+4+4 சொல்கிறேங்க. 5 அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 years குழந்தைங்க கிண்டர் கார்டன் படிப்பாங்க, ப்ரீகேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி. நெக்ஸ்ட் 2 years கிளாஸஸ் 1 and 2 படிப்பாங்க. நெக்ஸ்ட் 3 இருக்குது இல்லையா, அது ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அதில் கிளாஸஸ் 3rd to 5th வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி FLN அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆக்டிவிட்டீஸும் இன்டராக்ஷன் கிளாஸஸும் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது வரவேற்கத்தக்கது தாங்க. ஸோ LKGயிலிருந்து 5th வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழி கல்வி தான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. நெக்ஸ்ட் 4 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிளாஸஸ் 6th to 8th கவர் ஆகுது. இதில் 3 லாங்குவேஜஸ் கட்டாயம் குழந்தைங்க படிச்சாகணும். 2 இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் 1 ஃபாரின் லாங்குவேஜ். அந்த 1 ஃபாரின் லாங்குவேஜ் என்னென்னு நம்மளுக்கு தெரியும், இங்கிலீஷ். அந்த 2 இந்தியன் லாங்குவேஜஸில் ஒன்று தாய்மொழிங்க. ரைட். இன்னும் 2வது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தான் போன வருஷம் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மெல்லாம் அதை எதிர்த்து போராடணும். அதனால இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கலாம், ஒரு இந்தியன் லாங்குவேஜ் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த அந்த 20 லாங்குவேஜஸில் டீச்சர்ஸ் ஹிந்திக்கு மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இன்டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக குழந்தைகள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ பார்க்கலாம் இதை பற்றி என்ன நடக்குதுன்னு. வெயிட் பண்ணி தானேங்க பார்க்கணும். ஓகே. ஸோ கிளாஸ் 6th to 8th இந்த மிடில் ஸ்டேஜை எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேர்டன்சம் சிலபஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு குறைச்சிட்டு வொகேஷ்னல் எஜுகேஷன் அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது தொழிற்கல்வி அதிகமாக கொடுக்குறாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே தான். கார்பெண்டர், கார்டனர், பிளம்பர், மெக்கானிக், இந்த மாதிரி சில தொழிலாளிகள்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட குழந்தைங்க இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அதிலலாம் என்ன இருக்குது, அந்த தொழிற்கல்வியை நம்ம உள்வாங்கிக்க முடியும். ஸோ இதுவும் வரவேற்கத்தக்கது தான். இதனால் என்ன ஆகும், இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியாக இருக்க இந்தியாவை ப்ராடக்ட் பேஸ்ட் எக்கானமியாக மாற்ற முடியும். அதனால தாங்க இதை விட்டுருக்காங்க. ஸோ கோடிங் எல்லாமே 6th standardலேருந்தே கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்கது தான். நெக்ஸ்ட் கடைசி 4 இருக்கு இல்லையா, அது செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிளாஸஸ் 9th to 12th கவர் ஆகுது. ஸோ 8th வரைக்கும் குழந்தைங்களை எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதில் வர ரிசல்ட்ஸ் எல்லாம் காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி டீச்சர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு 9th to 12th அவங்க என்ன கெரியருக்கு போகலாம், ஸோ அதுக்காக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போல்லாம் நம்ம எப்படி படிக்கிறோம், 11th and 12th மட்டும்தான் நம்ம கெரியருக்கு ஆப்டான சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். ஆனால் நெக்ஸ்ட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்த உடனே 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸோட கோர் நாலேஜ் அதுவும் அப்ளிகேஷன் பேஸ்ட் நாலேஜும் கிடைக்கிறதுக்காக கரிக்குலம் வந்து ரீடிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் எல்லாம் ஈஸியாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாற்றுறதுனா இந்தியா ஃபுல்லாக மாற்றி ஆகணுங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ மாற்றுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மாற்றினா ரொம்ப நல்லது தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 6th to 12th அதாவது கடைசி 2 ஸ்டேஜஸில் என்னென்ன வேறு சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, டிசைன் திங்கிங், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன், ஆர்கானிக் லிவிங் போன்ற பல சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த 6th to 12th முடிச்சிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் வரவேற்கத்தக்கது தான், மாற்றமே இல்லைங்க. சரி, இவ்வளோ மெரிட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இதில் இருக்க டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டிமெரிட்டே டீச்சர்ஸ் தாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து பேக்கேஜ் வந்து அவ்வளோ ஹையாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வேலை கிடைக்காதப்போ தான் ஒருத்தன் டீச்சராகவே போகிறான். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. அதுவும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ட்ராபேக். நெக்ஸ்ட்டு வந்து மென்டல் ப்ரெஷர். அதாவது போர்டு எக்ஸாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த 8th ஸ்டாண்டர்டில் வைக்கும்போது கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் வந்துடும். அதுக்கு வேறு மாதிரி அந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருந்துச்சு, அதையவே கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து தாங்க. நெக்ஸ்ட்டு NTA அப்படின்னு ஒரு சேம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு இப்போது MBBS படிக்கணும்னா நீட் எழுதணும். IIT போன்ற இன்ஜினியரிங் காலேஜஸில் சேரணும் அப்படின்னா JEE மெயின்லாம் பாஸ் பண்ணணும். ஆனால் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு நீங்கள் என்ன எடுத்தாலும், BA ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் கூட NTA அப்படின்னு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அப்படி எழுதி அதில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த காலேஜ்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. ஸோ இதுவும் மிகப்பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா இந்த காமனாக இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவையே இல்லை. இப்போ நீட்டெல்லாம் கூட அவசியம், ஏன்னா அது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இது தேவையில்லைன்னு தான் எங்களோட கருத்து. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீட் முடிச்சுட்டு 5 years வந்து MBBS கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து PG பண்ணுவாங்க இல்லையா, அந்த PG பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது மெடிக்கல் கெரியரில் இருக்கவங்களுக்கு மட்டும் எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்னு வைக்கிறாங்க. இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் PG சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் மிகப்பெரிய ட்ராபேக்காக தான் போய் முடியும் டாக்டர்ஸ்க்கு. ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம்னா இதில் இருக்க மெரிட்ஸையும் பார்த்தோம், டிமெரிட்ஸையும் பார்த்தோம். ஸோ இது எங்களோட கருத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிமெரிட்ஸ் இருந்தாலும் மெரிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ பசங்களுக்கு வந்து வைடர் நாலேஜ் எக்ஸ்போஷர் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்காக இந்த NEP கொண்டு வரலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் வேறு மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.